ஒரு பாஸ்டர் ஒரு கதையை சொன்னார். அப்போ என்னன்னா, அந்த பாஸ்டர் வந்து காலையில் கொண்டு என்ன செய்திருக்காரு, ஒய்ஃபை கொண்டு விட்டுருக்காரு, போத்தீஸில் விட்டுருக்காரு வைங்களா. போத்தீஸில் விட்டவர் சாயங்காலம் ஆனாலும் அக்காளுக்கு என்ன செய்யலை, இறங்கி வர முடியாது. இவர் வெளியே வந்து நின்னார். வெளியே வந்து நின்ன உடனே அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னு பார்த்துட்டு, ஏன்டா நீ இப்படி வெளியே நிற்கிறா, இப்படி போத்தீஸுக்கு வெளியே நிற்கிறான்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், காலையில் 10 மணிக்கு கொண்டு விட்டது, சாயங்காலம் 5 மணி ஆன பிறகு இவன் எந்த மாடியில் நிற்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால நான் வெளியே நிற்கேன். அப்போ அவர் உடனே சொன்னார், இது பெரிய விஷயமா, எனக்கு விஷயம் அதோட பெரிய விஷயம். போன ஞாயிற்றுக்கிழமை என் மனைவியை கொண்டு இந்த இது கடைக்கு முன்னால் கொண்டு விட்டது, அவன் எந்த கடையில் நிற்கானே தெரியாமல் ஒரு வாரமாக நான் தேடிக்கிட்டு தெரியும். அப்போ யோவான் வந்து போத்தீஸுக்கு முன்னாலேயே நல்ல பெருமாளுக்கு முன்னாலே போய் நின்னான்னு இல்லை, அவன் நின்ன இடம் எது, சிலுவைக்கு பக்கத்தில் நின்னான். அப்போ அதுபோல இன்னைக்கும் நான் அந்த பிள்ளையார் சொல்லக்கூடிய ஆசை, அதாவது ஆசீர்வாதம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய சிலுவை பக்கத்தில் நீ நிற்கணும், நீ ஆசைப்பட்டி அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், உயரம். சிலுவைங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. அது என்ன